சரி யமதர்ம எப்பா தமிழ்நாடு முழுவதும் எரிச்சாச்சு. நீதி அரசரே, நீதிமான கோர்ட்டு நீதிபதியில் பூரா கேட்டுக்கோப்பா. எல்லா பத்திரப்பதிவும் க்ளீன் பண்ணிட்டேன் தமிழ்நாடு முழுவதும். இப்போ மாட்டி தூக்குற வேலை தான் இந்த பேகளை. அதையும் பார்த்துக்கோ. இன்னும் அசால்ட்டாக இருக்காதப்பா. கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கோர்ட்டில் இருக்காதா. இப்போ ஏற்கனவே வழக்கறிஞர்களுக்கு பதவியில் நான் உட்காந்துருக்கேன். முட்டி மோத விட்டுருவேன். பிற சிக்கல் அதுதான். அதுக்கு தான் நாங்கள் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் நடக்கலை எங்களுக்கு நல்லா இருக்கோம்னு நீங்கள் நினைக்காதேப்பா. வழக்கறிஞர்லேருந்து நீதிபதி ஜட்ஜி கோட்டார் வரைக்கும் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு நீ நினைக்காத. இதுக்கு பாயிண்ட் எடுப்பான் கடவுள். எடுத்தவொடனே எதை திருப்பணும், எதை எங்கெங்கே அடிக்கணுங்கிற கணக்கை நாங்கள் விட்டுருவோம். விட்டுட்டு அப்புறம் சிக்கல், பயங்கர சிக்கல் வந்துடும். அதுக்கு தான் கணக்கு வந்து கேட்கிற கேள்விக்கு பதில். கைலாசத்தில் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் கடவுள். இவன் அமைச்சராக உட்காந்துட்டு இருக்கான். நாற்காலி சேரில் பிடிச்சி ஆடிக்கிட்டே நிற்பான். எல்லாம் பாழாகிட்டான். தமிழ்நாடு நிலப்பரப்பை பூரா பாழாகிட்டான். டெல்லியில் பாழாகிட்டான். ஊடாலப்பட்ட மாநிலத்தை பாழாகிட்டான். உலக நாடு நிலப்பரப்பை பூரா பாழாக்கி வச்சுருக்கான் அரசியல்வாதி கூத்தடிச்சதை. அதுக்கு தான் நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கை கொடுத்து வச்சுருக்கார் நீதிமான். எல்லா கணக்கு நிலப்பரப்பை பூரா, அந்த நிலப்பரப்பை பூரா இப்போ கணக்கு எடுத்துட்டார், கணக்கு கொடுத்துட்டார். கணக்கு வந்து கேட்கப்பார் நீதிமன்ற கோர்ட்டில். கேட்கலையா? இப்போ யமதர்ம நானே நீதிமன்றத்தில் எல்லா கணக்கில் நான் செக்ஷன் பிரிவில் உட்காந்துட்டேன். அப்போ என்ன நடக்கும்னு நீயே புரிஞ்சுக்கோ. கீழே வழக்கறிஞரும் புரிஞ்சுக்கோ. வழக்கறிஞர் பதவி வாங்கியாச்சு. இப்போ வழக்கறிஞருக்குள்ள பதவியில் நான் உட்காந்துருக்கேன். யமதர்ம என்ன ஆட்டோன்னு உங்களுக்கே தெரியாது. புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்டேன். ஆட்டி எடுத்து போடுவேன். ஆட்டி எடுத்து அப்புறம் எல்லாமே சிக்கல் வந்துடும். அதுக்கு தான் கணக்கை லேசாக கணக்கு கொடுத்தாச்சு. இன்னும் கேட்குற மாதிரி இல்லை, கேட்க முடியாது. என்ன காரணம்? அம்புட்டு தப்பு பண்ணி வச்சுருக்கான். அந்த தப்புக்கு தான் கேள்விக்கு பதில் கைலாசத்தில். அந்த கேள்வி கேட்கான் ஈஸ்வரன். அதுக்கு பதில் வரல. அதுக்கு விடையாக கணக்கு திரை லோகத்தில் விட்டாச்சு. அரசியல்வாதி பூரா பாழாக்கி வச்சுருக்கான். அம்புட்டும் உழைச்சி தின்னுட்டு போ, உயிர் வாழ்றதுக்கு பூமியில். நான் ஆட்டை திருச்சி ஓட்டுறதுக்கெல்லாம் நான் கொடுக்கல அப்படின்ட்டான். ஆனால் எல்லாமே பிடி ஓடுவான். எல்லாமே தண்டனை போட்ட கணக்கில் அனுபவிச்சு தான் போவான். இந்த ஜென்மத்தில் அழகாக அனுபவிப்பான். தேடி தேடி வீட்டில் போய் தூக்குவான். வானரப்பட வீட்டில் போய் வீடு வாசலில் படுத்து கிடப்பான். தூக்கி நைட்டு 12 மணி சரி 1 மணி தூக்கி தூக்கி புடுக்கலையும் குண்டிலையும் சூடு வச்சு போடுவான் வானரப்படையை. அதையும் பார்த்துக்கோ. எப்படி பிடிக்கணும், எப்படி தூக்கணும், எப்படி தட்டி அள்ளணுங்கிற கணக்கு கடவுளுக்கு தான் தெரியும். அடுத்தாப்புல ஃபோன் மாட்டி கொண்டு போய் ஏற்றுற வேலை என் வேலை. யமதர்மன் முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்க.